அது எப்படி சாரிக்கு வந்து ஃபுல்லா லைனிங் உள்ள கவர் பண்றாங்க? அது லைனிங் கிடையாது, அது ஒரு கேன்வாஸ். அது எதுக்காகனா அது ஸ்டிஃப்னஸ்க்காக ஒரு லைனிங் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, அது எதுக்காக கொடுப்பாங்கன்னா இன் கேஸ் எதுலயாவது மாட்டாம இருக்கிறதுக்காக. ஏன்னா ஃபுல்லா அது நெட் மாதிரி இருந்துச்சு, இப்போ இது மாதிரி நெட் இருக்கு. இது நான் பிளைனா விட்டுனா எனக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அது ஒரு டிசைனர் இருக்கலாம். சோ இது என்ன அப்படின்னா ஒன்னு இதுலயாவது மாட்டும்ன்றதுக்காக பின்னாடி உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஷால் வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் சாரியவே எப்படி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போடும். ஓகே, சோ இப்போ என்ன அப்படின்னா நார்மல் 5.5 மீட்டர் சாரி இருக்கும் இல்லையா. சோ ஷால்ன்றது நம்ம 2.5 எடுத்துருவோம். சோ 2.5 எடுத்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சல்வா ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பேண்ட் எக்ஸஸா லெகினோ இல்ல என்ன நம்ம ஷிம்மர் போட்டா நல்லா இருக்கும். மிக்ஸ் மேட்ச் நிறைய பேருக்கு பண்ணவே தெரியல. ஒரே மாதிரி டாப் ஒரே மாதிரி பேண்ட் ஷால் போட்டுப்பாங்க. மிக்ஸ் மேட்ச் என்னென்ன நல்லா இருக்கும்? ஓகே, மிக்ஸ் மேட்ச் எப்படி பண்ணலாம்னா கலர் வீல்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, சோ இப்போ சம்வாட் இப்போ ஒரு கிரீன் கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேட் இருக்கும், கலர் வீல்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுதான் வந்து நம்ம கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ஸை சூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். கலர் வீல் வச்சுட்டு நீங்க ஒரு டாப் வச்சிருக்கீங்க கிரீன் கலர் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா பிங்க் இருக்கும். சோ பிங்க் இஸ் தி கான்ட்ராஸ்ட் ஷேட். சோ அந்த மாதிரி நீங்க வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து ஃபேஷன் எக்ஸ்பர்ட் சஜிதா இருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் வந்து இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்றது நம்மளோட பாவை நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்றது போது ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எப்படி வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்றது, என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸை நம்ம எங்க எடுக்கிறது, என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸை நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். வணக்கம் சஜிதா. வணக்கம். லேஸ் சாரி நிறைய பேருக்கு பிடிக்கும், புரியுதுங்களா? சோ இப்ப லேஸ் சாரி வந்து போடுறப்போ வந்து சில போட்டோஸ் நானே பார்த்திருக்கேன், உள்ள ஒரு மாதிரியான லைனிங் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது எப்படி சாரிக்கு வந்து ஃபுல்லா லைனிங் உள்ள கவர் பண்றாங்கப்பா? அது லைனிங் கிடையாது, அது ஒரு கேன்வாஸ். அது எதுக்காகனா அது ஸ்டிஃப்னஸ்க்காக. இப்போ பிளெயினா ஒரு ஃபேப்ரிக்ல போய் அவங்க அட்டாச் பண்ணாங்களே, இப்ப மிஷின் தானே அது பண்ணும், சுருங்கும் கிளாத். அதுக்காக மெஷின் வந்து ஸ்டிஃப் பண்றதுக்காக கீழே வந்து எக்ஸஸான ஒரு கேன்வாஸ் வந்து கொடுத்துறாங்க. ஒயிட் கலர்ல இருக்கும், அதுதானே நீங்க சொல்றீங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் சாரியே நான் அன்னைக்கு ஆன்லைன்ல பார்த்த ஒரு போட்டோ, ஃபுல்லா அது லேஸ் சாரி, புரியுதுங்களா? ஆனா அது டால் போட்டிருக்கு, அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனிங் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, அது எதுக்காக கொடுப்பாங்கன்னா இன் கேஸ் எதுலயாவது மாட்டாம இருக்கிறதுக்காக. ஏன்னா ஃபுல்லா அது நெட் மாதிரி இருந்துச்சு, இப்போ இது மாதிரி நெட் இருக்கு. இது நான் பிளைனா விட்டுனா எனக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அது ஒரு டிசைனர் இருக்கலாம். சோ இது என்ன அப்படின்னா ஒன்னு இதுலயாவது மாட்டும்ன்றதுக்காக பின்னாடி உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எம்ப்ராய்டரியா இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, நார்மலா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே, இப்ப வேற என்ன மாதிரியான ஃபேப்ரிக்ஸ் வந்து தரமா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம்? ஓகே, இப்போ ஒரு பொட்டிக் நான் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் வந்து பிளாங்கா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. சோ அது எப்படி நீங்க கைட் பண்ணுவீங்க? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான போகும்போது நம்ம சவுகார்பேட் மாதிரியான பிளேஸ்க்கு போயிடணும். ஏன்னா அங்கதான் சீப்பா நமக்கு கிடைக்கும், கம்மி ரேட்ல கிடைக்கும், குவாலிட்டியான ஃபேப்ரிக்ஸ்மே வந்து கிடைக்கும். சோ அங்க எப்படி நம்ம நார்மலா போய் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்றதுக்கும் ஒரு பொட்டிக் நான் வச்சிருக்கேன் நீங்க போய் பர்ச்சேஸ் பண்றதுக்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றோன்றதுனால நமக்கு வந்து பிரைஸ் வந்து லெஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ நீங்க போகும்போது நான் இந்த மாதிரி ஒரு பொட்டிக் வச்சிருக்கேன், நான் ஃபேப்ரிக் வந்து ரெகுலரா சோர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவங்க நமக்கு நம்பரும் சேவ் பண்ணி வச்சிருவாங்க. நம்பர் சேவ் பண்ணிட்டு ரெகுலரான அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நான் நார்மலா போய் பர்ச்சேஸ் பண்ணேன்னா நான் அங்க போய் பார்த்தா தான் அங்க என்ன கலெக்ஷன் நியூவா வந்திருக்குன்னு பார்க்க முடியும். பட் நான் ஒரு பொட்டிக் வச்சிருக்கேன், நாங்க போய் சொன்னா என் நம்பர் அவங்க சேவ் பண்ணிட்டு டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. டெய்லி இந்த ஃபேப்ரிக் இப்ப நியூவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்த்து வந்து சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும். மோஸ்டா நான் வந்து கொரியர்ல எடுத்துப்பேன், நம்ம போய் வாங்க முடியாது. சோ கலெக்ஷன்ஸ் வரும்போது நான் கொரியர் பண்ணி ஃபேப்ரிக்ஸ் வந்து எடுத்துப்பேன். அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, சவுகார்பேட் அப்படினாலே ஸ்டோன் ஒர்க் சாரீஸ், இந்த சேட்டுங்க எல்லாம் நிறைய போடுவாங்க தெரியுமா? அது சில பேருக்கு சாரியா கட்ட பிடிக்கும், சில பேருக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் சாரிய வாங்கி அவங்க அழகான ஒரு சல்வாரா தைப்பாங்க. சோ அந்த மாதிரி தைக்கிறப்போ அந்த ஸ்டோன் ஒர்க் டாப் வந்துரும். பேண்ட் வேணா நம்ம லெகின்ஸோ இல்ல பலாசோவோ போட்டுக்கலாம். ஷால் வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் சாரியவே எப்படி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட முடியும்? ஓகே, சோ இப்போ என்ன அப்படின்னா நார்மல் 5.5 மீட்டர் சாரி இருக்கும் இல்லையா. சோ ஷால்ன்றது நம்ம 2.5 எடுத்துருவோம். சோ அந்த 2.5 எடுத்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சல்வா ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பேண்ட் எக்ஸஸா லெகினோ இல்ல என்ன நம்ம ஷிம்மர் போட்டா நல்லா இருக்கும். மோஸ்டா அந்த ஸ்டோன் இருக்கிறதுக்கு நம்ம ஷிம்மர் போட்டா நல்லா இருக்கும். சோ ஷிம்மர் போட்டு நம்ம ஷால் வந்து பேர் பண்ணிக்கலாம்.
இந்த சாரியோட ஷாலே நம்ம பேர் பண்றப்போ அது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணுமா இல்ல அதுக்கு என்ன பண்ண? இல்ல லென்த் மட்டும் நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சாரின்னும் போது நமக்கு இவ்ளோ லென்த் வரும். சோ இப்ப இதுவே பாத்தீங்கன்னா ஒன் சைடு போட்டிருக்கேன், இது வந்து எனக்கு இவ்ளோ லென்த் இருந்துச்சு, நான் என்னோட கை அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிருக்கேன் இதை ஹைட் மட்டும். அந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லென்த் வைஸ் சொல்றேன். இந்த ஹைட் 2.5 இஸ் ரெகுலர். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் குள்ளமா இருக்கா நம்ம ஹைட் கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த வித்து நீ கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப கீழே பெறல்ற மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஒன் சைட்ல தான் பேர் பண்ணிக்க போறோம் போது வித் வைஸ் நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். மிக்ஸ் மேட்ச் நிறைய பேருக்கு பண்ணவே தெரியல. ஒரே மாதிரி டாப் ஒரே மாதிரி பேண்ட் ஷால் போட்டுப்பாங்க. மிக்ஸ் மேட்ச் என்ன நல்லா இருக்கும்? ஓகே, மிக்ஸ் மேட்ச் எப்படி பண்ணலாம்னா கலர் வீல்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ சம்வாட் இப்போ ஒரு கிரீன் கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேட் இருக்கும், கலர் வீல்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுதான் வந்து நம்ம கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ஸை சூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஃபேஷன் டிசைனிங்கா இருந்தாலும் சரி, நார்மல் டெய்லர்ஸ்ல பண்றதா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆப்ல பண்றீங்கனாலுமே சரி, இந்த கலர் வீல் யூஸ் பண்ணா கலர்ஸ் எல்லாருமே வந்து மேட்ச் பண்ணுவாங்க. சோ இப்போ ஷேட்ஸே நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட கேட்கறோம்னா அந்த கலர் வீல்ல மார்க் பண்ணி கொடுங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதுல ஷேட்ஸ் வந்து இப்போ ஒரு எல்லோ இருக்குன்னா எல்லோலயே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஆலிவ் கிரீன்னா ஆலிவ்ல லைட் டு டார்க்கர் ஷேட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலர் வீல் இருக்கும். அதுல இப்போ ஒரு எல்லோ இருக்குன்னா எல்லோக்கு ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா பர்பிள் இருக்கும். சோ ஒரு கான்ட்ராஸ்ட் வந்துட்டு பர்பிள். இந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். கலர் வீல் வச்சுட்டு நீங்க ஒரு டாப் வச்சிருக்கீங்க கிரீன் கலர் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா பிங்க் இருக்கும். சோ பிங்க் இஸ் த கான்ட்ராஸ்ட் ஷேட். சோ அந்த மாதிரி நீங்க வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பீரியட்ல வந்து இந்த ஜிக் ஜிக்னு போட்டா வந்து ஐயா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த கிரஷ்டு மெட்டீரியல்ல வந்து ஷால் யூஸ் பண்றாங்க. டி நகர்ல போய் வாங்கிட்டு அதுமா பயங்கரம் ஜிக் ஜிக் ஜிக்னு இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் காம்போஸ் இந்த ஷைனிங்கான மெட்டீரியல்ல இந்த ஜிக் ஜிக்னு இருக்கக்கூடிய இந்த ஷால்ஸ் எல்லாம் எங்க நல்ல கம்மி ரேட்ல கிடைக்கும்? ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே கம்மியா தான் இருக்கும். இப்ப இந்த மீஷோ, பிளிப்கார்ட் எல்லாம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுலயே உங்களுக்கு கம்மியா தான். அதுக்கு ஒரு கீவேர்டு இருக்கும் இல்லையா, சில பேர் சூஸ் பண்ண தெரியாது. இந்த ஜிக் ஜிக்னு இருக்கக்கூடிய இந்த ஷாலை வந்து நீங்க என்னன்னு மென்ஷன் பண்ணுவீங்க? நேம் சொல்றீங்களா? அது வந்து இப்ப அந்த கம்பெனி என்ன மென்ஷன் பண்றாங்க, இப்போ கிளிட்டர் ஷால்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்துட்டு ஷிம்மர் துப்பட்டான்னு சொல்லுவாங்க. சோ அது எப்படி நம்ம நேம் போட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அது என்ன ஷோ ஆகுதோ நம்ம பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான். சோ செப்பரேட்டான நேம்ஸ் அந்த மாதிரி எதுவும் அதுக்கு இல்லை. ஓகே, இப்போ பிளாசோ சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து ஷிம்மர்ஸ் சொன்னீங்கல்ல, அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட் சொன்னீங்கல்ல, வேற என்ன மாதிரியான பேண்ட்ஸ் வந்து சுடிதாருக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹைலைட்டடா தெரியும்? ஓகே, சோ சுடிக்கு இப்போ லெகின் ஃபர்ஸ்ட் நல்லா போயிட்டு இப்போ லெகின் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கிள் லெகின்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷிம்மர் லெகின்ஸ் போடலாம், ஸ்ட்ரெயிட் பேண்ட் போடலாம், சிகரெட் பேண்ட் போடலாம், பலாசோ போடலாம். ஸோ பலாசோலே லூஸ் ஃபிட் இருக்கு, டைட் ஃபிட்டும் இருக்கு. ஸோ அது டாப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுமே பாத்தீங்கன்னா இப்போ ஹைட் ரெடியூஸ் பண்ணி போடுறது இப்போ ஃபேஷன். அந்த மாதிரியும் நம்ம அதுவும் ஆங்கிளை விட கொஞ்சம் ஆங்கிளை விட கம்மி. அது டாப் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ரெகுலர் வேர் இருக்கு, ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்குன்னா அதுக்கு நம்ம கம்மியா போட்டுக்கலாம். இப்போ டிசைனர் வேருக்கு நான் குட்டியா போட்டேன்னா அங்க நல்லா இருக்காது. சோ அது நம்ம என்ன ஃபேப்ரிக் நம்ம டாப் போடுறோமோ அதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம பாட்டம் சூஸ் பண்ணனும், நல்லா இருக்கும். ஐ திங்க் இப்போ ஷர்ட் மாடல் குர்தீஸ் வந்து கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, அது எப்படி செட் குவாட் செட்டுமே நல்ல ட்ரெண்ட். அது எப்படி வரும்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் சேம் கிளாத்லயே வந்துரும், ஃபுல்லா உங்களுக்கு ஷர்ட் டைப்ல வந்துரும். அது எப்படின்னா பட் நம்ம இங்க ஓபன்லாம் பண்ண முடியாது, லாக்ல தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த லுக் இருக்கும், அந்த காலர் வச்சு அந்த காலர் வச்சு அந்த ஷர்ட். அதுக்கு ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்ட்ல என்ன பேர் வச்சிருக்கீங்க? குவாட் செட். அதே குவாட் செட் அது வச்சிருக்காங்க அப்படி, அதுதான் குவாட் செட்னு வச்சிருக்காங்க. சோ அது பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா ட்ரெண்ட்ல அதுதான் ரெகுலர் வியர்க்கு எல்லாருமே ஆபீஸ் வியர் எல்லாருமே அதுதான் வந்து யூஸ் பண்றாங்க. வேற என்னென்ன விஷயங்கள் இப்ப ரொம்பவே ட்ரெண்ட்ல இருக்கு? ஓகே, சோ இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மேக்ஸிஸ் தான். நீ லென்த் மேக்ஸி, ஃபுல் மேக்ஸி. சோ ஒன்னு சாரி அனுப்பி மேக்ஸியா சொல்லிடுவாங்க, இல்ல ரன்னிங் மெட்டீரியல் எடுத்து மேக்ஸியா. அப்படி இல்லைன்னா காட்டன் சல்வார்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, கம்ஃபர்டபுளா இருக்கணும் ஆஃபீஸ் வேர்க்குன்ற மாதிரி. ஸோ டாப் மட்டும் பண்ணிப்பாங்க, இல்லையா டாப் பிளஸ் ஸ்ட்ரெயிட் பேண்ட், இல்ல சிகரெட் பேண்ட். அப்படி இல்லைன்னா வந்து ஆங்கிள் லெகின்ஸ் வந்து காமனா ஒரு 4 லெகின்ஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன டாப் போட்டாலும் வந்து மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி லெகின்ஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொன்னு வந்து இந்த பேர் பண்றதுன்னும் போது நம்மளோட நெக் செட் அண்ட் ஹேர் செட் கூட வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, சோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இங்க ஒர்க் வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு போய் நான் லாங் செயின் போட்டேன்னா இங்க நல்லா இருக்காது, ஏன்னா இது வந்து அது கவர் ஆயிடும், சம்வாட் இது மிக்ஸ் மேட்சா இருக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம அவுட்ஃபிட் பண்ண போறோன்றது பேஸ் பண்ணி ஜுவல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இதுவே இந்த ஏரியா பிளெயினா இருந்துச்சு அப்படின்னா இங்க நான் லாங் ஜுவல் போட்டு கவர் பண்ணிருப்பேன். ஸோ ஷார்ட்டா இருக்கிறதுனால இங்க ஷார்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரியும் சில ஜுவல்ஸ் வந்து ஸ்வெட் ஆகுது. எனக்கு மோஸ்டா ஜிம்காஸ் தான், ரவுண்ட் ஃபேஸ் தான் ஜிம்காஸ் தான் செட் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட்டான கம்பல் போட்டோன்னா எனக்கு வந்து செட் ஆகாது. ஸோ ஜுவல்ஸ் வந்து ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணியும் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் கட்
பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அது மாதிரி மேட்ச் பண்ணலாம். இன்னொன்னு கான்ட்ராஸ்டா இருக்கணும் ஜுவல்ஸ். இப்போ நான் வந்து கிரீன் ட்ரெஸ் போட்டிருக்கேன், இப்போ ஒரு பிங்க் ஸ்டோன் இருக்க மாதிரி வந்து மேட்ச் பண்ணிருக்கேன், லைட்டா கிரீன் இருக்கும். ஸோ அதே மாதிரி அதே கலர்ல போடாம கான்ட்ராஸ்டா போடும்போது இன்னும் நாம நல்லா என்ஹான்ஸா காமிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஒயிட் சுடி போட்டிருப்பேன், அதுக்கு பர்பிள் இருக்க மாதிரி ஜுவல்ஸ் வந்து போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ வரும்போது. அந்த மாதிரி இப்போ நான் பிங்க் அவுட்ஃபிட் போடுறேன்னா பேஸ்டல் கிரீன்ல வந்து நான் அவுட்ஃபிட் போடுவேன். ஸோ இப்போ பிரைடல் ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, கான்ட்ராஸ்டா தான் நிறைய வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா போடும்போது லுக் இன்னும் நல்லா என்ஹான்ஸா தெரியும் நமக்கு.